அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் மார்னிங் அண்ட் வணக்கம். இந்த நெற்படல்னு சொல்கிறது வந்து 5th யூனிட்டில் உள்ள ஒரு மெயினான பாடம் உண்டு. பொதுவாகவே இம்யூனிட்டி பற்றி பொதுவாக ஒரு ஆளுக்கு விளங்குறல்ல, நிறைய பேருக்கு விளங்குறல்ல, பொதுவான ஐடியா வந்து இருக்கிறல்ல. அதை சுட்டி இப்போ இதை பற்றி நெற்படனை இது இலகுவாக விளங்கி படிக்கிறதுக்கு ஒரு ஸ்மால் இன்ட்ரோ மாதிரி இந்த செஷன் ஃபுல்லாக இருக்க போகுது. இப்போ பெருசாக கதைக்க தேவையில்லை. இப்போ என்ன மெயின் பேப்பர்ஸுக்கு அதுக்கு வேண்டியே போகும், உள்ளுக்கே போகும். இப்போ இந்த நெற்படனை சொல்கிறது வந்து இப்போ பொதுவாக வந்து எந்த பாடத்தில் என்ன பாடமாக இருந்தாலும் சரி தான், இப்போ நாங்கள் அதை என்னென்று அதை பாடமாக்கி படிக்கிறதுக்கு முன்னால் அதை விளங்கி எடுத்து ஏன் நடக்குது, என்ன பேப்பர்ஸுக்காக நடக்குதுன்னு ஒவ்வொன்றத்தையும் கேள்வி கேட்டு படிச்சுட்டு போனோம்டா இப்போ அது எங்களுக்கு நல்ல ஈஸி ஆகிக்கும். இப்போ நாங்கள் எடுத்தோண்டா ஏன் இது இப்படி சொல்கிறாங்க, இப்படி தான் வந்து விளங்கிட்டு போகாமல் இப்படி சொன்னால் ஏன் சொல்கிறாங்க, ஏன் நடக்குது, என்ன நோக்கம், அதை விளங்கிட்டு போண்டா சரி. இப்போ இந்த நெற்படன்ட்டு சொல்கிறது வந்து இப்போ பொதுவாக வந்து ஒவ்வொரு சிஸ்டம் இருக்குது. அதில் உடம்புல வந்து சமீபாட்டு தொகுதியோ சுவாச தொகுதியோ அது எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. இப்போ அதேமாதிரி தான் இந்த நெற்படத்தை நோக்கம் வந்து உடலை பாதுகாக்கிற நோக்கம். சரியா? இந்த உடலை பாதுகாக்கிறதுக்கு அதால் என்னென்ன செய்யலுமோ அது எல்லாமே செய்யும். இப்போ அது என்ன வருதுன்னு சரி தான். சில டைமில் வெளியே இந்த ஒரு ஆள் வந்தால் அவருக்கு எதிரான பாதுகாப்பு வழங்க போகுதோ, இல்லாட்டி உடம்புக்குள்ளே எங்களோட உடம்புலேயே சில கலங்களுக்கு வந்து இறந்து போகலாம் தானே. இப்போ இறந்து போகிற கலங்கள்லாம் எங்கே போகுது, அதுக்கான இது ஒன்றிக்கு ஒன்று இறந்து போன கலங்களும் எங்களோட உடம்புக்குள்ளேருந்து என்ன செய்யுது, அந்த நெற்படன தொகுதியாலேயே அழிஞ்சு போகுது. அந்த நெற்படன தொகுதிக்கு தானே அந்த நெற்படனம் வந்து அந்த இறந்து போன கலங்கள்லாம் விழுங்கி அழிக்குது. அந்த மாதிரி ஒரு வேலை செய்கிறேன். வெளியேந்து வர பொருளை மட்டும் நாங்கள் எப்பயும் சொல்லக்கூடாது. எங்களோட உடம்புக்குள்ளே இருந்தாலும் சரி தான். இப்போ அது உடம்பு பாதுகாக்கிறதுக்காக என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாமே இந்த நெற்படனத்தில் வரப்போகுது. பொதுவாகவே இதுக்கு உதாரணம் சொல்லணுண்டா பெஸ்ட்டாகிக்கொண்டா எங்களோட ஆர்மி சிஸ்டம் மாதிரி. இப்போ நாட்டில் ஒரு பாதுகாக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் வண்டி தானே, அது மெயினாக ஆர்மியை சொல்கிறோமே. இப்போ இந்த ஆர்மியை வந்து எப்படின்னா வெளியேந்து வரவங்க அவங்களுக்கு மட்டுமே வெளியேந்து ஒரு தாக்கம் கொண்டு வரப்போகுதுண்டா அதுக்கு எதிராக மட்டுமே செயற்பட மாட்டாங்களே. எங்களோட இந்த நாட்டுக்குள்ளேயும் சரி வேற எங்கேயும் சரி இப்போ உள்ளுக்கு எது இருந்தாலும், இப்போ உள்ளுக்கு ஒரு தீவிரவாதியோ யாரோ உள்ளுக்கு இருந்தாலோ, இப்போ உள்ளுக்கு யாரும் சண்டை போட்டாலோ இப்போ அவங்களுக்கும் எதிராக ஒரு பாதுகாப்பு மாதிரி தான் வைக்க போகிறாங்க. அதே மாதிரி பொதுவாக விளங்கி வச்சுட்டு போனாலும் சரியாகும். இந்த நெற்படனத்தை பொதுவாக வந்து 2 வகையாக பிரிப்போம். அதில் ஒன்று தான் உள்ளாந்த நெற்படனம், அடுத்தது வந்து இசைவாக்க நெற்படனம். இந்த உள்ளாந்த நெற்படன்னு சொல்கிறவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் மாதிரி முதல்ல பாதுகாப்பு வழங்குறாள். இந்த இசைவாக்க நெற்படன்னு சொல்கிற அடுத்த கட்டம், அதுக்கு கொஞ்சம் பெரிய ஆள். அவர் வந்தால் இப்போ அவர் வந்து ஆர்கனைஸ் பண்ணி இப்போ தலைமைத்துவம் கூட உள்ளாள். அவரோட கதையை கொஞ்சம் புறப்பாப்போம் இவரன்ட்டு. இப்போ இவருக்கு முன்னால் இந்த ஆரம்பத்தில் ஃபெஸ்ட்டுக்கே தாக்கம் புரிய போகிற ஆளுக்கு வந்து இந்த உள்ளாந்த நெற்படத்தில் அளவுக்கு தான். இந்த உள்ளாந்த நெற்படன்னு சொல்லக்கொள்ள இப்போ பொதுவாக இந்த ஃபெஸ்ட்டுக்கு வெளியேலேருந்து ஒரு ஆள் வர்றார். இந்த வெளியேருந்து வர ஒரு ஆளுக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்து என்ன, எங்களோட உடம்பை ஏதாவது தாண்டி உள்ளுக்கு போகணும். அது தாண்டி உள்ளுக்கு போகிறது எப்படி, தோலால் போகலாம். இல்லைண்டா தோல் இல்லாமல் எங்களோட வாய் மூலமாக வந்து உள்ளே போகிறண்டாலும் வாய் மூலமாக சீத மென்சவை தாண்டி உள்ளே போகலாம். இல்லாட்டி எங்களோட மூக்கு துவாரத்துண்டாக உள்ளே போய்த்து அங்கே போய்த்து சீத மென்சவை தாண்டி உள்ளே போகலாம். அப்படி ஒவ்வொரு வகையும் தாண்டி தானே போகுது. அப்படி அந்த போகிற டைமில் வந்து அதை பிரித்து வச்சுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டுக்கு தோலை தாண்டி போய்த்து அது உள்ளுக்கு போன தண்ணியும் டக்குன்னு தாக்க முடிகிறாங்க. இப்போ எங்களோட பாதுகாப்பு வந்து இப்போ டக்குன்னு இமீடியட்டாக வந்து நாங்கள் அதுக்கு எதிரான ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்கக்கூடிய ஆட்களை தான் நாங்கள் உள்ளாந்த நெற்படத்தை சொல்ல போகிறோம். இந்த இசைவாக்க நெற்படத்தில் உள்ள ஆட்கள் வந்து எப்படின்னா இப்போ உள்ளாந்த நெற்படத்தை எப்படி இமீடியட்டாக ஒரு ரெஸ்பான்ஸை கொடுப்பாங்க தானே. இந்த ரெஸ்பான்ஸை கொடுத்துட்டு அவங்கள அழிச்சுன்னா அழிச்சிருவாங்க. அழிச்சா இங்கிட்டு மேலே அங்கே இசைவாக்க பெரிய இடத்துக்கு போகாது. இதே நாங்கள் அதை விட்டோம்டா இப்போ உள்ளாந்த நெற்படத்தை தாக்க இயலான்னு சொன்னால் இப்போ இந்த இசைவாக்க நெற்படம் வருவார். அந்த இசைவாக்க நெற்படம் அதை விட கொஞ்சம் தலைமைத்துவம் கூட உள்ளாள் தானே. இப்போ அந்த தலைமைத்துவம் கூட ஆள், சக்தி, பலம் இதெல்லாம் கூட உள்ளாள். இப்போ அவர் வந்து என்ன செய்வார்னா இந்த ஆர்கனைஸ் பண்ணுவார். எல்லோரும் நீங்கள் இப்படி அழிங்க இப்படி இல்லைங்கன்ற ஒரு பிளானை கொடுக்க இந்த வந்த ஆட்கள் எல்லாம் எலிமெண்ட் ஆகி எல்லாம் வெளியே போகிறாங்க, அழிக்கப்பட்டுற போகிறாங்க. இப்படி ஒரு ஆர்கனைசேஷன் கீழே தான் எங்களோட பாடி எல்லாமே ஈக்குது. அதால் தான் நாங்கள் இந்த வரைக்கும் எங்களோட உடம்பை பாதுகாக்கக்கூடியது ஒரு பெஸ்ட்டான இதாக சொல்லலாம். இது ஒரு
பெஸ்ட் ஆர்கனைசேஷனாக சொல்லலாம். எங்களோட இம்யூன் சிஸ்டம் இல்லை, பொதுவாகவே உடம்பே ஃபுல்லாக அது ஆர்கனைஸ் பண்ணப்பட்டது தானே, அப்படி விளங்கி வச்சுக்கிட்டா சரி. இந்த உள்ளாந்த நிர்பந்தத்தை வந்து நாங்கள் என்னென்னா 2 பிரிப்போம். அதாவது வெளிப்புற தடை பாதுகாப்பு, அடுத்து வந்து உட்புற தடை பாதுகாப்பு. இப்போ இந்த வெளிப்புற தடை பாதுகாப்புண்டா நாங்கள் லேசன் ஆஃப் வச்சுட்டா எங்களோட உடம்புக்குள்ளே குருதிக்குள்ளே போனேன், குருதிக்குள்ளே போகாமல் தடுக்கிற எல்லாமே இந்த இதுக்குள்ளே வெளிப்புற தடை பாதுகாப்புக்குள்ளே வர போகிறார். இப்போ எங்களோட பொதுவாக பார்ப்போமே இந்த குருதிக்குள்ளே போகிறது தோலை தாண்டி ஒன்று போகணும், இல்லாட்டி இந்த உங்களோட வாயு உள்ளே போய்த்து அப்படி இறப்பை உள்ளே போய்த்து, இல்லாட்டி வாயுக்குள்ளே போய்த்து அந்த சீத மென்சவை தாண்டி போகணும், இல்லாட்டி மூக்குத்துவாரத்தில் போய்த்து அந்த சீத மென்சவு அந்த மயிர்களிக்கு தானே அதெல்லாம் தாண்டி உள்ளே போகணும். அப்படி வெளியால் இருந்து பாதுகாப்பு வழங்கக்கூடிய எல்லாமே வெளிப்புற தடை பாதுகாப்பு. எங்களோட உடம்புக்கு வெளியால் என்னெல்லாம் பாதுகாப்பு வழங்குது. இப்போ எங்களோட சமீபாட்டு தொகுதின்னு சொன்னாலும் உடம்புக்கு உள்ளே நயிக்குது. அந்த உடம்புக்கு உள்ளேயும் வந்து பார்த்தா அந்த அதுக்குள்ளுக்க சும்மா சமீபாட்டு தொகுதி உள்ளுக்க வந்து ரத்தம் எல்லாம் இல்லையே, எங்களோட பிளட்டெல்லாம் வந்து இதுக்குள்ளே ஒரு அந்த எங்களோட மயிர்த்துளைக்குள்ளாகி எங்களோட பிளட் வெசல்ஸ், அதாவது நாடி நாளங்கள் அப்படி அதுக்குள்ளே தான் நெய்க்குது. இப்போ அதை நாங்கள் பார்க்கணும். இப்போ வெளியாலேருந்து தடையை வழங்கக்கூடிய எல்லாமே அது வரும். உதாரணமாக பார்த்தா தோல் வரும். அடுத்து வந்து சீத மென்சவு சொல்லலாம், சீத மென்சவு. அதே மாதிரி எங்களோட வேர்வைக்கு தானே, எங்களோட வேர்வையிலையும் வந்து அந்த பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய ஒரு இது இருக்குது, என்னது என்சைம் இருக்குது. அந்த நொதியங்கள் மூலமாக என்ன செய்யணும், அந்த பாக்டீரியா அழியப்போகுது. அப்போ வேர்வையும் சொல்லலாம் அப்படி. அந்த மாதிரி அது சுரப்புகளில் வரும். எங்களோட உடம்புல சுரக்கிற சுரப்புகள் அது மட்டுமா வேர்வைக்குது. அதே மாதிரி வாய்களில் போனால் உமிழ் நீட்டிக்குது. அதை தாண்டி இன்னும் உள்ளே போனால் இறப்பை வரும். இறப்பையிலேருந்து வரும், இறப்பையிலேருந்து HCl சுரக்கப்படும், அமிலங்கள் சுரக்கப்படும், அது கீழே நொதியங்கள் சுரக்கப்படும். அப்படி ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டி போக போகுது. அந்த வெளியேந்து அதாவது உடம்பு உள்ளுக்க பிளட்டுக்கு உள்ளுக்க போக விடாமல் வெளியேந்து என்னெல்லாம் பாதுகாப்பு வழங்குதோ அதெல்லாம் வந்து எங்களோட வெளிப்புற தடை பாதுகாப்புக்குள்ளே வரப்போகுது. இப்போ அடுத்த கட்டமாக வந்து இப்போ ஒவ்வொன்றத்தையும் பற்றி விளக்கமாக படிப்பேன்டா தேவைண்டா படிச்சுட்டு போகலாம். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் என்ன நடக்குன்னு விளங்கிட்டோம்டா அடுத்து ஒவ்வொன்றத்தையும் போடுற ஈஸி தானே. அதுக்கு தான் இந்த ஒரு ஷோர்ட் ரீகப் மாதிரி ஒரு வீடியோ. அதுக்கப்புறம் வந்து உட்புற தடை பாதுகாப்பு. அப்போ உட்புற தடை பாதுகாப்புண்டா இப்போ ஃபஸ்ட்டுக்கு என்ன பார்த்தோம், வெளிப்புற தடை பாதுகாப்புண்டா எங்களோட பிளட்டுக்குள்ளே போக விடாமல் வெளியே இருந்து என்னெல்லாம் தடுக்குதோ அதெல்லாம் வெளிப்புற தடை பாதுகாப்பில் வரப்போகுது. அதே மாதிரி உட்புற தடை பாதுகாப்பு கொண்டு போகக்குள்ள எங்களோட பிளட்டுக்குள்ளே போன பிறகு உடனடியாக தாக்க மாட்டேற ஆளுக்கு எங்களோட ரத்தத்துக்குள்ளே குருதிக்குள்ளே வந்த பிறகு ஃபஸ்ட்டுக்கு வந்து கலங்கள் வரலாம். அதாவது நிற்பட்டின கலங்கழிக்கு தானே. பொதுவாக அந்த இசைவாக்கு நிறுவனத்தில் வந்து 5 வகையான ஒரு நிற்படன களங்கள் இருக்குது. அதாவது களங்கள் வரலாம். களங்கள் வந்து உடனடியாக வந்து தடையை வழங்கணும். அதே மாதிரி இந்த களங்களுக்கு தானே, இந்த களங்களை வந்து 2 வகையாக பிரிக்கலாம். அதாவது இந்த வந்த ஃபொரிங் பாடிஸ், அதாவது பிறப்பொருளத்தில் வந்து விழுங்கி அளிக்கக்கூடிய களங்கள். இங்கே மெயினாக ஒன்று விளங்கிக்கணும் என்னென்னா, இப்போ இந்த நிற்பட தொகுதி வந்து வெளியேந்து வாரத்துக்கு மட்டும்தான்னு கேட்டால் இல்லை. இப்போ உள்ளுக்கு எங்களோட உடம்புக்குள்ளே ஒரு களத்தை வைப்போமே, அந்த களம் வந்து சேதம் அடைஞ்சிட்டான், என்ன சரி டேமேஜ் ஆகிட்டா, அடிப்பட்டவோ என்ன சரி டேமேஜ் ஆகிட்டா, அதுவும் எங்களுக்கு உடம்புக்கும் தேவையில்லாத ஒரு பொருளாக தான் கருதப்படும். அதே மாதிரி எங்களோட இதுக்கு தானே கேன்சர், அந்த கேன்சர் வளர்றது வந்து எங்களோட உடம்புக்கு எங்களோட அந்த உடம்போட ஆர்கனைசேஷனை மாறி வளர்றது தானே, அதுவும் எங்களோட பிறப்பொருள் எதிரியாக தான் கருதப்படும். அப்படி கருதப்பட்டு எங்களோட நேர்படனை வந்து அதை அழிக்க பார்க்கும் ஆரம்பத்தில். அப்படி அழிக்க இயலாமல் அதை தாண்டி எங்களோட நீர்ப்படனத்தை தாண்டி அந்த களங்கள் மேலாகி அந்த நீர்ப்படனத்தை அடக்கிட்டு அந்த களங்கள் வந்து மேலே வர போகுது தானே. அப்போ அந்த டைமில் தான் அந்த கேன்சர் பெருசாக வீரியமாக போகுது. அப்படி எப்படி போகிறதெல்லாம் இது அவங்களுக்கு தேவையானது. அப்படி இதோட டிஸ்கஸ் பண்ணிட்டு போகலாம் வர்றது டைம். இந்த களங்களில் வந்து அந்த பிறப்பொருள் எதிரிகள் பிறப்பொருள் வெளியேந்து வர மட்டும் இது இல்லை, எங்களோட உடம்புக்குள்ளே இங்கலாம்
சரி, அந்த பிறப்புலேருந்து விழுங்கி அழிச்சா, அதாவது விழுங்கி அது மூலமாக அழிச்சா தான் தென்குழிய கலங்கள்னு சொல்ல போகிறோம். அதே அந்த கலங்களை வந்து இப்போ மற்ற இன்னொரு கலங்களை வந்து என்ன செய்யண்டா, இன்னொரு கலத்தை வந்து இப்படி பார்ப்போமே, இது ஒரு பிறப்பொருள் எதிரிண்டா, இப்போ இந்த தான் இந்த நம்மளோட நிற்புடன கலங்கள். சரியா, இந்த கலங்கள் என்ன செய்யுதுண்டா, இதை வந்து இப்படி விழுங்கி அழிச்சுதுண்டா, இப்படி என்ன செய்யுதுண்டா, இப்படி விழுங்கிது. இந்த அடுத்த கட்டமாக அப்படியே இதுக்குள்ளே விழுங்கி இதை அழிக்குது. அப்படி விழுங்கி அழித்தா தென்குழி கலங்களில் சொல்ல போகிறோம். அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, அடுத்து இருக்குது இயற்கையாக கொள்ளும் கலங்கள்னு உண்டு. இது வந்து என்னென்னா, இந்த கலங்கள் வந்து நேரடி எப்படி விழுங்கி அழிக்கிறல்ல, இப்போ இந்த கலங்கள் வந்து இதுலேருந்து ஒரு இரசாயன பதார்த்தத்தை வெளியிடுறது மூலமாக, இல்லாட்டி அந்த நொதியங்களை வெளியிடுறது மூலமாக இது இங்கே போய்த்து தாக்கம் அடைஞ்சு இந்த கலத்தை அழிக்க போகுது. அப்படி செய்கிற கலங்கள் தான் இயற்கையாக கொள்ளும் கலங்கள்னு சொல்கிறேன். அப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து உள்ள அந்த நடுப்படத்தில் வெளியேந்து பாதுகாப்பு வழங்கக்கூடிய ஆட்களை பார்த்தோம். அடுத்து வந்து உள்ளுக்கு வந்து பிளட்டுக்கு வந்த பிற பாதுகாப்பு வழங்கக்கூடியவர்களை பார்த்தோம். அதில் ஒன்றாவது பார்த்த ஆட்கள் தான் நாங்கள் இந்த கலங்கள். சரியா, அதே மாதிரி இதுக்கு உள்ளே வந்து அடுத்த கட்டமாக இது வந்து அடுத்த கட்டம்னு சொல்லல, இப்போ இப்படி தாக்கம் அடையலாம். எங்களோட உடம்புகளை வந்து என்ன செய்கின்ற புரதங்களே, இந்த புரதங்கள் என்ன செய்யலான்டா, இந்த புரதங்கள் என்ன செய்யலாம், இந்த புரதங்களில் வந்து எப்படின்டா பொதுவாக இப்போ நான் கொஞ்சம் 2 வகையான புரதங்கள் இருக்குது. அதாவது நிரப்பு புரதங்கள், கம்ப்ளிமெண்ட் புரோட்டீன். அடுத்து வந்து இன்டர்ஃபெரான்ஸ்னு இருக்குது. இன்டர்ஃபெரான்ஸ் இது வந்து என்ன, கலங்களால் சுரக்கப்படுற புரதங்கள். இப்போ என்னென்னா, இந்த புரதங்கள் வந்து என்ன செய்யுதுடா, இப்போ நிரப்பு புரதங்கள்ன்ற சொல்கிறது வந்து இந்த நிரப்பு புரதங்கள் பொதுவாக மிச்சம் டீட்டெயிலாக விளங்கி கொண்டது இல்லை. இந்த நிரப்பு புரதங்கள்னு சொல்லி வந்து எங்கேயுதுன்னு குருதியில் வந்து இப்படி குருதி இந்த பிளட் வெசல் எடுத்துக்கிடுவோமே, குருதிக்குள்ளே வந்து இப்படி குருதி கலங்கள் இருக்குது. இந்த குருதி கலங்களை சுற்றி பாயிக்குது. சரியா, அதாவது பிளாஸ்மா ஈக்குதானே இந்த திரவம். இந்த திரவத்தில் வந்து என்னென்னா இந்த நிரப்பு பருதங்கள் இப்படி ஈக்க போகுது, இதை ஈக்க போகுது. சரியா, இந்த நிரப்பு பருதங்கள் வந்து எங்கள் பிறப்புற எழுதி கொண்டு வந்த பிறகு இப்போ இவரை இது வந்து இனம் காண இயலும். இந்த நிரப்பு புரதங்களை வேறு இனம் கண்டு என்ன செய்கிறான்டா, இப்போ இந்த நிரப்பு புரதம் ஒன்றும் இல்லை, நிறைய ஈக்குது அந்த தொடர்ச்சி. அந்த நிரப்பு புரதங்களுக்கு இடையில் தாக்கம் நடந்து என்ன செய்யணும்டா, இப்போ பொதுவாக ஒரு களம் எடுப்புமே, இப்படி ஒரு களம் எடுத்தா இதுதான் அந்த வெளியிலேருந்து ஒரு பாக்டீரியா களம். இந்த நிரப்பு புரதங்கள் தாக்கம் அடைஞ்சுன்னா ஒரு சிஸ்டம் உருவாக்கி என்ன செய்யண்டா, இந்த பாக்டீரியா களங்கள் தானே, இந்த பாக்டீரியா களத்தில் வந்து ரெண்டா ஒரு இதை உருவாக்கலாம், ஒரு குழாய் மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கும். சரியா, அதன் மூலமாக என்ன செய்யணும், இந்த குழாய் மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்குனா இந்த ஐக்கிய தானே இந்த நிரப்பு உருவாகினே தான் இது. அந்த குழாய் மாதிரி அமைப்பு மூலமாக இந்த பாக்டீரியாவுக்கு தானே, இந்த பாக்டீரியாவுக்கு இருக்கிற இந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாம், அதில் இருக்கிற திரவங்கள் எல்லாம் பாக்டீரியாவிலேருந்து வெளியே போய்த்து இந்த பாக்டீரியாவுக்கு தேவையான அது வாழக்கூடிய சக்தி இழக்கும். அப்படியே ஒரு வகையில் அழிக்கலாம். இல்லைண்டா வந்து இது வந்து என்ன செய்யலாம்டா, இந்த நிரப்பு புரதங்கள் வந்து என்ன செய்யலாம், இந்த பாக்டீரியாவோட இணையலாம். இப்படி பாக்டீரியாவோட இணைஞ்சி இப்போ பொதுவாக வந்து இந்த பாக்டீரியா வந்து அழிக்கப்படணும்டா நம்மளோட உடம்புல இருக்கிற அடையாளம் காணப்படணும் தானே. இப்போ இவர் என்ன செய்வார்னா, இந்த பாக்டீரியா கலங்க டக்குன்னு அடையாளம் கண்டு அவரோட இணைஞ்சிருவார். அவரோட இணைஞ்சி இந்த ஆளை இங்கே யாருன்னா காட்டி கொடுக்குற வேலை செய்வார், டக்குன்னு காட்டி கொடுத்துருவார். இப்போ இங்கே இந்த மாதிரி இணைஞ்சு என்ன செய்ய போகிறாருன்னா, இந்த தென்குழிய கலங்கள் விழுங்கி அழிக்கும் தானே, அந்த தென்குழிய கலங்களை கூப்பிட்டு சொல்ல போகிறாரு, இந்த ஆகிறார் இந்த வெளியேந்து வந்தால் இவரை அழிண்டு. அப்போ அவர் என்ன செய்வார், அவர் வந்து டக்குன்னு அழிக்கிற வேலையை பார்க்க போகிறாரு. அந்த மாதிரி தான் இது. சரி, அந்த மாதிரி வேலையை தான் இந்த நிரப்பு புரதங்கள் செய்வார். இந்த இன்டர்ஃபெரன்ட்டில் சொல்கிற வந்து என்ன செய்யண்டா, வைரஸ் தானே, இந்த வைரஸால்
தாக்கமடைஞ்ச களங்கள், வைரஸால் பாதிக்கப்படைந்த களங்கள் வைக்குமே இப்படி இப்படி களங்கள் உண்டு. அதுக்குள்ள வந்து என்ன செய்யணும்னா வைரஸ் வந்து வரும். பொதுவாக வந்து வைரஸ் வந்து உடம்புக்கு வெளியே வைக்கிற டைமில் வந்து அது என்ன செய்யணும்னா ஒரு உயிருள்ள பொருள் மாதிரியே தொழில்படாது. உடம்புக்கு உள்ளுக்கு களத்துக்குள்ளுக்க வந்த பிறகு தான் அது உள்ள பொருள் மாதிரியே காட்ட போகுது. என்ன பெருக்கமடைய போகுது, ரெப்ளிகேஷனாக போகுது. இப்படி என்னென்னா பாக்டீரியா களங்கள் வந்தால் என்ன செய்யப்பட்டால் இதுக்குள்ளே தானே வைரஸ் இதுக்கு போகுது, டிஎன்ஏக்கு போகுது. வைரஸ் டிஎன்ஏ ஆர்என்ஏன்னா அது காலத்துக்குள்ளே விடுவிக்க போகுது. இது விடுவிக்கப்பட்டு போகிறோம். இது அப்படி பெருக்கம் அடைஞ்சு விளையாடுறதுக்கும் விடுவிச்சு அப்படி ஒரு களமாக பரவடைய போகுது. இப்போ இங்கே என்னென்னா இந்த வைரஸ் இது தானே, இந்த வைரஸால் தாக்கப்பட்ட களங்கள் என்ன செய்யண்டா அதுகளுக்கு ஒரு இதுக்குள்ள ஒரு தொல்பட மேற்கொண்டு என்ன செய்யும், இந்த களத்தால் ஒரு இன்டர்ஃபரன்ஸ்னு புரதங்கள் வெளியிடப்படும். இந்த இன்டர்ஃபரன்ஸ்னு புரதம் வெளியிடப்படுறதால என்ன செய்யண்டா இந்த இயற்கையாக கொள்ளும் களங்கள், இந்த இயற்கையாக கொள்ளும் களங்கள் லேசாக அடையாளம் காணப்பட போகுது. இது தான் இந்த களம். அப்போ என்ன செய்யலாம், இதை விழுங்கி அழிக்கணும். இதை இல்லாட்டி இது இயற்கையாக கொள்ளும் களங்கள் விழுங்கி அழிக்கிறல்ல, கரிசன சுரந்து அது இப்படி மூலமாக அழிக்க போகுது. சரியா? அது மட்டும் இல்லாமல் இப்போ இது வைரஸெல்லாம் பாதிக்கப்பட்ட களங்கள், அதுக்கு பக்கத்தில் இன்னும் நிறைய களங்கள் இருக்குமே வைரஸெல்லாம் பாதிக்கப்பட்ட களங்கள் இல்லை. இந்த இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்கிறது வந்து இந்த பக்கத்தில் உள்ள களங்களுக்கும் போகுது. சரியா? இப்போ இவருக்கு என்ன செய்ய இயற்கையாக கொள்ளுங்களேன் இந்த இடத்துக்கு வந்து தோன்னே அவர் என்ன டக்குனு அழிக்கிற வேலையை மட்டும் பார்ப்பார். இந்த அழிக்கிற வேலையை பார்க்குற டைம் வந்து இப்போ வைரஸால் கொள்ளுங்களை பாதிக்கப்பட்ட களத்தை அழிக்கலாம், அதை சுற்றிக்கிற களங்களை அழிக்கலாம் தானே. அந்த டைமில் என்னென்னா இந்த இன்டர்ஃபரன் அது தானே. இப்போ இவர் பக்கத்தில் உள்ள களங்களுக்கு போனார், இந்த பக்கத்தில் உள்ள களங்களுக்கு போய்த்து இவர் சிக்னலை கொடுக்க போகிறாரு, நடுவில் உள்ள நான் பாதிக்கப்பட்டுக்கிறேன், நீங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டதாக களங்கள். இப்போ இவர் இயற்கையாக கொள்ளும் களங்களை அடிக்க வந்து தாக்கமடைகிற டைமில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா அவர் இணைஞ்சி இந்த களத்தோட வந்து இயற்கையாக கொள்ளும் களங்கள் வந்து சும்மா வந்து தானே விட மாட்டார். இவரோட வந்து இணைஞ்சி இவர் ஒரு தொடர்பை கொண்டுட்டு தான் அவர் அழிப்பார். இந்த தொடர்பு கொள்ள டைமில் வந்து இவருக்கு என்ன செய்வார், ஏற்கனவே இவர் விளங்கிட்டு இப்போ என்னத்தை இயற்கையாக கொள்ளும் களங்கள் வராருன்னா இந்த வைரஸால் பாதிக்கப்பட்ட களங்களை கொள்ள தான் வரார், என்ன கொள்ள வரையில. அப்போ அவர் வந்து என்ன சொல்லுவார், நான் நிரபாதாது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஒரு சிக்னலை கொடுத்துருவார். அப்போ என்ன செய்யலாம், இவர் வந்த களங்கள் வந்து இதை மட்டும்தான் அழிப்பார். இப்போ எங்கட இந்த ஒவ்வொரு இதையும் விளங்கி படித்தோண்டா ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்றையும். இப்போ இவர் வாருங்களேன், இப்போ வந்து நேராக எல்லோரும் அழிக்கவும் இல்லை, வந்த தண்ணி சும்மா போமை வீசிட்டு போகிற மாதிரியும் இல்லை. அந்த மாதிரி கட்டங்களையும் இது வந்த தண்ணி போமை வீசிட்டு போகிற மாதிரி கட்டங்களையும் இது. இங்கே வந்து என்னென்னா அவர் வந்து அதோட தொடர்பை கொண்டு மெயினாக என்ன நடக்குதோ அதை மட்டும் தான் செஞ்சுட்டு போகிறாரு. அதுக்கு மேலே அவர் எந்த இதையும் செய்யலை. இப்போ பக்கத்தில் உள்ள களங்கள்னு அவர் ஒரு பாதிப்பையும் இல்லாதால் அவர் நல்லா ஆகிறாரு. அந்த மாதிரி வேலையை தான் இந்த இன்டர்ஃபரன்ஸ் செய்கிறார். சரி தானே. இப்போ நார்மலாக எல்லாத்தையும் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் பார்த்தோம். சும்மா இதை பற்றி என்ன இருக்கு, இதை பற்றி என்ன அப்படின்ட்டு. இதை பற்றி தேவைன்னா இன்னும் டீட்டெயிலாக பார்த்துட்டு போகலாம். அப்படி நான் நினைக்கிறேன் அவ்வளோ டீட்டெயிலாக தேவைப்படாது. கேள்வி செஞ்சு எப்படி பார்க்கலாம், தேவையான மாதிரி பார்ப்போம். இதுக்கு ஒரு வர வீடியோவில் ஒவ்வொன்றத்தை பற்றி தேவைன்னா இன்னும் டீட்டெயிலாகவும் கதைச்சிட்டு போகலாம். கேள்வி பார்த்துட்டு செஞ்சாலும் இது ஈஸியாகும்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்னா அடுத்த ஒரு கட்டம் இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து அலட்சி தரு தூண்டல் பேர். அதாவது இன்ஃப்ளமேஷன். சரியா? இவர் என்னண்டா யோசிக்கணும். இப்போ இவ்வளோ நேரம் வந்து பார்த்து வந்து ஒவ்வொன்றத்தையும் தனித்தனி தொழில் தானே பார்த்தோம். இந்த அலட்சித்தரு தூண்டல் பேருன்ற சொல்கிற வந்து மேலே நடந்த எல்லா தொழில்பாடையும் தானே, அந்த எல்லா தொழில்பாடுகளையும் செய்கிறதுக்கு இலகுவாக்குற ஒரு ஆளுன்னு நான் வச்சுக்கலாம். இப்போ மேலே நடந்த எல்லா தொழில்பாடுகளையும் செய்கிறதுக்கு இலகுவாக்குற ஒரு ஆள். பொதுவாக பார்த்தா இப்போ எங்களோட உடம்புல தோலில் ஒரு காயம் ஒன்று ஏற்படுது. சரியா? இது தோல் ஒப்புமே, அதாவது மேலுள் படையில் எபிடெமிஸில் ஒரு தாக்கம் ஒன்று ஏற்படுது. இதில் ஒன்று வெட்டு காயமோ ஒன்று ஏற்படுற டைமில் வந்து இவர் என்ன செய்யண்டா இங்கே உள்ள இந்த காயம் ஏற்பட்ட டைமில் வந்து இங்கே களங்கள் சேதமடைய போகுது தானே, களங்கள் செய்யப்பட போகுது. குருதி மருத்துளை குழாய் இங்கே இருந்தால் அது சேதமடைய போகுது. அப்படி சேதமடைஞ்சிற டைமில் வந்துன்னா இரசாயன பதார்த்தங்களும் வெளியிடும். இது இந்த களங்களும் சரி இந்த குருதியும் சரி என்ன செய்யலாம், சில இரசாயன பதார்த்தங்களும் இட போகுது, கெமிக்கல்ஸ் வச்சுக்கிடும். அந்த கெமிக்கல்ஸ் வந்து விளைவிக்கப்பட போகுது. அப்படி வெளியிக்கப்படுறதால என்ன நடக்கும்டா, யோசிச்சு பார்ப்போமே. இந்த கொஞ்சம் இது இன்னும் பெருசாக பார்ப்போம்.
இந்த காயம் ஏற்பட்டு தானே, இந்த காயம் ஒன்று ஏற்பட்டு உடம்புல சரியா, இப்படி வெட்டு காயம் ஒன்று வந்து இங்கே கீழே போல் குருதி மருத்துவ இதுவும் டேமேஜ் ஆகிட்டு இதுவும் டேமேஜ் ஆகிட்டு. இப்போ இந்த டைமில் என்ன நடக்குதுண்டா, இப்போ இந்த டேமேஜ் ஆகின தானே, இந்த டேமேஜ் ஆகின இதால் வந்து கெமிக்கல் வந்துச்சு தானே, அந்த கெமிக்கல் வந்து என்ன செய்யண்டா, இப்போ பொதுவாக வந்து எனக்கு குருதி மருத்துளை குழாய் ஹெலிக்கும் தானே, அந்த மருத்துளை குழாய் வந்து அகலமாக போகுது, அதாவது விரிவடைய செய்ய போகுது, காயம் ஏற்பட்ட இடத்துல வந்து விரிவடைய செய்ய போகுது. அப்போ அங்கே இதுக்கு முன்னால் ஒடுங்கி வந்து அந்த காயம் எடுத்துகிற இடத்துல வந்து விரிவடைய போகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த குருதி மருத்துளை குழாய் என்னென்னா எண்டோத்திலியம் தான் ஆக்கப்பட்டிக்கும் உள்ளால் சின்ன அந்த படைக்கலங்காலால் ஆக்கப்பட்டிக்கும். இந்த கலங்களை என்ன செய்யண்டா, இந்த கலங்களை சுருக்க போகுது. இந்த கலங்களை சுருக்கி அப்போ இதில் கலங்கள் இப்போ இப்படி தானே ஆரம்பத்தில் இப்படிக்கும். இது வந்து கெமிக்கல் சுரந்த பிறகு எப்படி மாறப்போகுதுண்டா, இந்த கலங்கள் சுருங்க போகுது இப்படி. அப்போ கலங்களுக்கு இடையில் இடைவெளி கூட போகுது சரியா. இப்போ ஆரம்பத்தில் என்ன செஞ்சு ஃபஸ்ட்டு மருத்துவ குழாய் விரிச்சிச்சு, அதுக்கப்புறம் என்ன செஞ்சுன்னா அந்த எண்டோத்திலியம் பிளட் வெசல்ஸில் உள்ள இது வந்து பிளட் வெசல் தானே, இதில் வந்து எண்டோத்திலியம் சுருக்கிறதால அதுக்கடையில் கெப் வர போகுது சரியா. இப்போ பொதுவாக வந்து நம்ம படிச்சிடும் வந்து பிளட்டில் வந்து எப்படின்னா குருதி வந்து இப்போ இந்த இடத்துல இருந்து பார்ப்போமே, இப்போ குருதி வந்து அங்கே அகலமாகனா அங்கே வந்து பிளட் வந்து கூட வரப்போகுது. இந்த இடத்துக்கு ஆரம்பத்தில் வந்த இடத்துல இந்த இடத்துல நிறைய பிளட் வரப்போகுது சரி தானே. இந்த இடத்துல பிளட் வந்து போகிற டைமில் வந்து இப்போ இப்படி அடுத்த கட்டமாக வந்து இடைக்கில இந்த இடைவெளி உருவாகிச்சு தானே, இந்த இடைவெளி உருவாகிற டைமில் வந்து இப்போ நம்மளோட குருதியில் வந்து என்னெல்லாம் இங்கே போகுது, குருதி கலங்கள் வைக்க போகுது, அதை சுற்றி திரவம் வைக்க போகுது, குருதி திரவையிலே பாய். இப்போ இது என்ன செய்ய போகுதுன்றா, இதில் வந்து லீக் ஆக போகுது, லீக் ஆகி வந்து எங்கே வெளியே போகலாம், அந்த காயமேற்பட்ட இடத்துலேருந்து வெளியே போகலாம். அப்படி வெளியே போகிற டைமில் வந்து என்ன செய்யண்டா, குருதி திரவையில் பாயிட அளவு குறைய போகுது, கலங்கள் அதே அளவு தயங்கி தானே. அந்த கலங்கள் போகிறதால என்ன செய்யண்டா, அந்த குருதி திரவ பாயதில் செறிவு கூட போகுது தானே, கன்சன்ட்ரேஷன் கூட போகுது. அப்படி கன்சன்ட்ரேஷன் கூட நான் என்ன செய்யண்டா, நம்மளோட இது வந்து கூட பிசுக்குமை கூட இப்போ நம்மளோட உராயோட இந்த தன்மை கூட போகுது, அது லிக்வைட் ஆகிக்கிற தன்மை விட அந்த சொலிட் ஆகிற தன்மை கூட போகுது தானே. அப்போ என்ன செய்யண்டா, இங்கே வார திரவம் வந்து என்ன செய்ய போகுது, ஸ்லோவாக போகுது, நல்லா ஸ்லோவாக போகுது. இப்போ நம்ம விளைவிக்கணும் மெயின் நம்மள என்னென்னா, இது நார்மலாக இப்படி தான் நடக்க போகுது. இப்படி நல்லா ஸ்லோவாக இடத்துல என்ன நடக்க போகுதுண்டா, எங்களோட குருதிக்கு வந்து இந்த இடத்துல ஒரு காயமும் ஏற்பட்டுட்டா இப்போ இந்த சேதமடைந்த கலங்களுக்கு தானே சரியா, சேதமடைந்த கலங்களை வந்து அழிக்கணும். சேதமடைந்த கலங்கள் உடம்புக்கு தேவையில்லாத ஒரு கதை மாதிரி அடிக்கும். அதேமாதிரி சம்டைம் என்னென்னு செய்யலாம், இந்த கலங்களூடாக பாக்டீரியா வரலாம். பொதுவாகவே எங்களோட உடம்புக்குள்ள தோலுக்கு மேலால் என்னென்னா பாக்டீரியா ஃபங்கஸ் வைரஸ் எல்லாம் மேய்க்க போகுது. ஆனால் அது எப்போ பிரச்சனையாக மாறப்போகுது, எங்களோட தோலை தாண்டி உள்ளுக்கு போன போகிறோம். எங்களோட ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸு, அதாவது உள்ளாந்த ஏற்படுத்துறது வெளிப்புற தடை பாதுகாப்பை தாண்டி உள்ளுக்கு போன பிறகு தான் அடுத்த பிரச்சனையை ஏற்படுத்த போகுது. சிலது வெளியேருந்து பிரச்சனை ஏற்படுத்தலாம், அது உள்ளே தாண்டி போன பிறகு அடுத்த பிரச்சனை ஏற்பட போகுது. இப்போ அவங்களும் இப்போ பாக்டீரியாவை நம்ம போனால் சரியா, இப்போ இந்த ஆட்களுக்கு என்ன செய்யலாம், உடம்புகளை போய் பாதிப்பு ஏற்படுத்தலாம். இப்படி இப்போ இவங்கெல்லாம் என்ன செய்ய போகிறாங்கண்டா, இப்போ இந்த இடத்துல வந்து என்னச்சு ஃபஸ்ட்டுக்கு குருதி மைத்துக்குள்ளே அகலமாக வச்சு அதால் உள்ளுக்கு போகிற திரவத்தில் கன்சன்ட்ரேஷன் கூடி ஸ்லோவாக வச்சு இதால் வந்து குருதியில் உள்ள கலங்களுக்கு தானே இந்த கலங்கள் வந்து என்ன செய்யணும், ஸ்லோவாக போகுது. இப்போ ஆரம்பத்தில் வந்து பொதுவாக தண்ணி ஓடினாலே ஒரு நீர் பாயில் வந்து தண்ணி ஓடுற டைமில் வந்து ஒரு லெமினன்ட் ஃப்ளோவில் இருக்கிற டைமில் வந்து கலங்கள், அதாவது நடுவில் தான் வந்து என்ன வைக்க போகுது, அந்த அடர்த்தி கூடின எல்லாம் வந்து நடுவில் தான் வைக்க போகுது. அடர்த்தி குறைஞ்ச திரவம் தான் இந்த ஓரத்தில் இருக்க போகுது. இப்போ இங்கே என்ன செய்யண்டா, இப்போ இவ்விடத்துல வந்து ஆழமாகறத்தால் இந்த லெமினல் ஃப்ளோ வந்து அந்த ஒழுங்கான ஓட்டம் வந்து பாதிக்கப்படுவது தானே. அப்படி பாதிக்கப்படுற டைமில் வந்து இந்த கலங்கள் வந்து இப்படி ஓரத்துக்கு போகலாம், ஓரத்தில் போய்ட்டு போகலாம். இப்படி ஓரத்துக்கு போய்ட்டு போகிறதால இப்போ ஆரம்பத்தில் நடுவில் இருந்த கலங்கள் இங்கே வந்து போகிறதுக்குரிய வசதியை ஏற்படுத்த போகுது. இப்போ இங்கே நிற்கிற கலங்கள் இங்கே போகுது. இப்படி போய்த்து இதுக்கு வந்து இடைவெளியினூடாக இந்த நிற்பட கலங்களுக்கு, அதாவது நிற்பட கலங்களுக்கு வந்து என்ன இந்த இடைவெளி கூட ஒரு வளைஞ்சி போகிற ஒரு ஆற்றல் இது, அதாவது கசிஞ்சு அப்படி அந்த திரவத்துலேருந்து அப்படி வட்டிஞ்சு உள்ளே போகும், நல்லாவது வளையக்கூடிய தன்மை கூட. இது சின்ன ஒரு இந்த இடைவெளி கேப் குறைவாக இருந்தாலும் இதுக்குள்ளால்
இப்படி சின்னதாக வந்துடலாம். இப்படி வந்து அதுக்குரிய தேவையான இடத்துக்கு வந்துடலாம். சரியா? இன்னும் ஃபஸ்ட்டுக்கு பார்த்தா வந்து இந்த கெமிக்கல் தானே, இந்த கெமிக்கல் வந்து ஃபஸ்ட்டுக்கு இந்த என்ன செய்து குருதி அகலமாக்கி இந்த வரக்கூடிய வேலையை செஞ்ச மாதிரி இப்படி வெளியே வந்த கலங்கடிக்கு தானே, இந்த கலங்கள் வந்து இதை நோக்கி போகணும், வந்த பாக்டீரியா கலங்களை நோக்கி போகணும். அந்த வேலையை அவர் செய்வார். ஏன்டா அந்த பாதிக்கப்பட்டத்தில் இந்த கெமிக்கல் வருதோ, அந்த பாதிக்கப்பட்ட கெமிக்கலை நோக்கி போவார். இப்படி நோக்கி போயிட்டு அந்த கலங்களை தாக்கி அழிக்க போகிறாரு. எந்த அலட்சியத்தை தூண்டு பேர் சொல்கிற வந்து இதுதான். எப்படின்னா அவர் வந்து மேலே இருக்கிற கலங்கள் எல்லாத்தையும் தேவையான இடத்துக்கு கொண்டு போகிறாரு. தேவையான இடத்துக்கு கொண்டு போய்த்து அவர் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார். தேவையான இடத்துக்கு கொண்டு போய்த்து இப்போ அவர் இலகுவாக போகிறார். இன்னும் சொல்ல போனால் இந்த இம்யூனிட்டி உள்ள அந்த ஏற்படுத்த இலகுவாக போகிறார். இப்போ அதுதான் அலட்சியத்தோட தூண்டல் பேர் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம். சரிதானே? இதுதாங்க நடக்கிற சும்மா நோமலான ரீசன்ஸ். அடுத்து வந்து இங்கே வந்து என்ன சின்ன விரிவடை போகுது தானே. அப்படி விரிவடைகிறதால இந்த துண்டில் வந்து என்ன செய்யணும், பிளட் ஈக்கிறால இது கூட தானே விரிவடைகிறதால இந்த குருதி வந்து இடத்துல கூடிக்கிறதால என்ன செய்யணும், எங்களுக்கு அந்த சிவக்க போகுது, அந்த சிவந்து விளங்க போகுது வெளியே, அந்த ரெட்னஸ் ஒன்று விளங்கும் தானே. அதால் வார வந்து அதுக்கு வர காரணம் இது தான். அதே மாதிரி இப்போ சில டைமில் அந்த டைமில் காயம் ஏற்படுத்தல வந்து அதாவது குருதி திரவிலை பாயெல்லாம் வந்து உள்ளே வரப்போகுது. எப்படி இந்த கசிஞ்ச திரவிலை பாய் இங்கே மாறத்தால தான் அந்த அந்த காயத்துக்குள்ள வந்து நீர் வார அதே மாதிரி அந்த இடம் வீங்கிறதுக்கு காரணம் இது தான். இந்த அலட்சியத்தை தூண்டல் பெற விளைவாக சிவத்தல், வெப்பம், வலி, வீக்கம், அது லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், தொழிலை இழத்தல், லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். இங்கே சிவத்தல் எப்படி வருது, இந்த கலங்கள் வீக்கமடைகிறதால விரிவடைகிறதால அங்கே நிறைய இரத்தம் வரப்போகுது, அதில் சிவத்தல் வரப்போகுது. வெப்பம் வந்து என்னென்னா இங்கே வந்து வந்த கலங்கள் எல்லாத்துக்கும் வேலை கூட தானே. இந்த பொதுவாகவே அந்த கடத்தில் வந்து கலங்கள் நிறைய வந்து வேலை கூட வேக்லோட் கூட போகுது. அப்படி வேலை கூடுறதால அதில் கலங்களுக்கு இடையில மெட்டாபாலிசம் இது கூட அனுசாபம் கூட போகுது. அனுசாபம் கூடி அதுக்கிடையில் வந்து வெப்பம் உண்டாக போகுது. இங்கே வலி வாரை வந்து இங்கே உள்ள நரம்பு தானே, அந்த நரம்பு டேமேஜ் ஆகிறதால நரம்புக்கு சிக்னல் போகிறதால அங்கே வலி வர போகுது. வீக்கம் வாரை எப்படி, வீக்கம் வாரை வந்து இங்கே குருதி திரவிலை பாய் வெளியே வந்ததால் அந்த இடத்துல வந்து வீங்கிக்கிற போகுது. இந்த லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வாரை எப்படி, இந்த இடம் டேமேஜ் தானே, இந்த இடம் டேமேஜ் தான். இப்படி இங்கே நீங்கள் இந்த ஆரம்பத்தில் இந்த தோல் செஞ்ச வேலை இப்போ செய்யலை, அதாவது ஃபங்க்ஷன் வந்து இழக்கப்பட போகுது. இந்த 5 விஷயமாக பொதுவாக அலட்சியத்தை தூண்டல் பேரில் நடக்கும். இவ்வளோ தான் உள்ள அந்த நெற்பழத்தை பற்றி சொல்ல வேண்டியது. இப்போ இதில் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, சும்மா என்ன நார்மலாக நடக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதுதான். இப்போ இதை தாண்டி இன்னும் இதை விட டீட்டெயிலாக வேணுமா, இது நார்மலாக இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். தாண்டி கேள்வி செய்ய போகிற டைமில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி சிவாக்கு நேர்படம் வந்து அடுத்த வீடியோவில் வரும்.